பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமாகிய விடுவாக. எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால இந்த அழகான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இந்த அருமையான நாளில் கூட பலவிதமான விஷயங்களில் மன சோர்வோடும் சஞ்சலிப்போடும் வேதனையோடும் புலம்பலோடும் தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நல்லா ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள் இன்று பிரகாசிக்க முடியாத சூழ்நிலை தடுமாறுகிறவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். உண்மையாக வாழ வேண்டும், உத்தமமாக வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பிரயாசப்படுகிறவர்கள் அதில் ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்போ இல்லாமல் தடுமாறுகிறது இருக்கலாம். அதே போல் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், பார்ட் டைமில் தான் நான் ஊழியம் செய்யணும் என்று நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லிக்கிறார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல எப்படி இருந்துச்சு பாருங்களேன், முன்போல நிலைப்படும். அதுதான் சொல்கிறாரு, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பு திரும்பினால்தான் ஒரு மாற்றம் வரும். சிறையிருப்பை திருப்புவதற்கு என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாசலை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த சிறையிருப்பில் சில ஆசிரியங்கள் இருக்கிறது. எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். நம்முடைய வீடுகளில் சபைகளில் சில சிறை இருக்கிறது, சில விஷயங்களை தடுமாறுதல் இருக்கிறது பார்க்குறோம். சில குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் பணம் வந்தாலும் கையில் தங்காது. சிலர் கை ஓட்ட கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி சிலர் கொடுத்து 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 இன்றைக்கி ஒன்றுமில்லாம நிலைமையில் இருப்பாங்க. இது ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பை திருப்புகிற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் தான் சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறார் இந்த இடத்துல, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். திருப்பிட்டு அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்கிறார். நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு ஒரு இரக்கம் இருக்கணும். நாம் சபையில் இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அதில் ஒரு இரக்கம் இருக்கணும். அப்போ தான் அதில் ஒரு நன்மை பார்க்க முடியும் இல்லையா? நிறைய குடும்பத்தில் சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிற பணம் கையில் இருக்கும், ஆனால் அதனால் ஒரு பலனும் பார்க்க முடியாது. பிள்ளைகள் இஷ்டமோடு இருப்பாங்க, மகன் இஷ்டமோடு இருப்பாங்க, மகள் இஷ்டமோடு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் சரிப்படுத்துகிற விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இரக்கம் செஞ்சால் மட்டும்தான் ஒரு அற்புதம் நடக்கும். அதனால் இன்றைக்கி நாம் ஆண்டவர்கிட்ட இரக்கத்திற்காக மன்றாடணும். அர்த்தம் சொல்கிறார் பாருங்க, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படுமா. அரண்மனை முன்போல நிலைப்படுமா. அப்போ முன்னாடி நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஆசிரியங்கள் இருந்துச்சோ, சபைகளில் எவ்வளோ ஆசிரியங்கள் இருந்துச்சோ, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளோ ஆசிரியங்கள் இருந்துச்சோ, மறுபடியுமாக கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு ஆசிரியத்தை தரப்பிரியமாக இருக்கிறார். நீங்கள் முன்னாடி ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்க, இப்போ இல்லாமல் இருக்கிறீங்க. மறுபடியுமாக அந்த ஜெபாக்கினை கர்த்தர் ஊற்றிக்கிறார். முன்னாடி நீங்கள் நல்லா பாடுறவங்களாக இருந்தீங்க, இப்போ பாடுறவங்களாக ஆகிட்டீங்க. அந்த பாடுகிற கிருபைகளை தாழ்ந்துகளை மறுபடியும் கர்த்தர் ஊற்றிக்கிறார். முன்னாடி கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமாக வாழ முடிஞ்சது, இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அந்த உண்மையும் உத்தமமான அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்போது ஊற்றிக்கிறார். நாம் எந்த விதத்திலும் தகுதியல்லவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால தகுதியை கர்த்தர் நாம் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம்பா. உங்கள் அளவற்ற கிருபையும் இறக்கும் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய செய்யும். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.